श्रीमन्नारायण हरिनारायण श्रीमन्नारायण नारायण श्रीमन्नारायण नारायण भट्टगिरि उरुगुम परमना नலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கும்போத்பூதிகீம் சம்பிருத க்ரோதபாரகாம் ஸ்தப்தாத்மாத்வம் கஸ்தி பூஜம் பஜேதீம் சத்வாதைனம் பிரத்யகாட்சோபிலேபேஹே அஸ்திந்திரத்வம் தஸ்மிருதி வியக்திதல்யமோ. நாராயணியத்தினுடைய கஜேந்திர மோட்சத்தை வர்ணிக்கக்கூடிய 26வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்திரி அகஸ்திய மகரிஷி இந்திரத்யும்னனை அவனுடைய அதிதியாக வந்தபோது கவனிக்காததுனால அலட்சியம் பண்ண நீ யானையாகவே பிறவி எடுக்க வேண்டியதுன்னு ஒரு சாபத்தை கொடுக்க, தான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு அகஸ்தியரிடத்துல இந்திரத்யும்னன் கேட்டவுடனே மனமிறங்கின அகஸ்தியர், அடுத்த யான ஜென்மாவை நீ எடுத்தா கூட இந்த பகவத் ஸ்மரணையானது உனக்கு தொடரும், எம்பெருமானுடைய திவ்ய தரிசனமானது கிட்டும்னு குருவாயூரப்பா அனுகிரகத்தை பண்ணார். அடுத்த பிறவியில இந்திரத்யும்னன் கஜேந்திரன்ற ஒரு பேரோட யானையோட அகஸ்தியருடைய சாபம் அனுகிரகம் ரெண்டுத்தையும் ஏத்துண்டு திரிகூட மலையில பார்க்கடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய திரிகூட மலையில இவன் பிறவியை எடுத்தானாம். செவ்வை சூடுவார் சொன்னார் தமிழ் பாகவதத்துல, இமிழ் கடல் சுற்றும் வேலோல் எழுந்திலல் இருந்தான் தமிழ் விளை தள்ளல் சாரல் தடவரை முனிச்சபிக்க கமல் கடா கலுடித்தும் கருங்கவுள் வேழமாகி உமிழ் கனல் திகிரிமாய உலைவில் வீடு முற்றால் நன்றோ. அந்த சாபத்தையே அவன் அனுகிரகமா ஏத்துட்டான். மகான்கள் சில சமயம் சபிக்கிறது கூட பல பேருக்கு நல்லதா அமையிறது. சுகபிரம்மம் சொன்னார் பாகவதத்துல, ஏ பரீட்சித்து, இந்திரத்யும்னன் என்ன உன்னுடைய சரித்திரத்தையே எடுத்துண்டா கூட பரீட்சித்தான நீயும் ராஜாவாகத்தானே இருந்த, ஏதோ அவனுடைய ஒரு போராத காலம் ஷமீகர்ன்ற ஒருத்தருடைய கழுத்துல மகரிஷிக்கு பேர்ல நீ பாம்ப போட, உன் பேர்ல கோபம் வந்து அவருடைய பிள்ளையான ஸ்ருங்கி எந்த எங்க அப்பா கழுத்துல ராஜா பாம்ப போட்டானோ அவன் இன்னிலேந்து 7 நாள்ல தக்ஷகன்ற பாம்பு கடிச்சு அவன் மரணத்தை சம்பவிப்பான்னு சாபத்தை கொடுத்தா கூட, ஏ பரீட்சித்து, அந்த சாபமே காண கிடைக்காத பாகவத சப்தாகம் என்ற ஒரு ஸ்ரவணத்தை கங்கை கரையில பகவத் தியானத்தை உனக்கு பரமானுகிரகமா கொண்டு விட்டிருக்க. அதே மாதிரி தான்ப்பா இந்திரத்யும்னனும் அவன் சாபத்தை அடைஞ்சா கூட நீயாவது பரவாயில்ல, அந்த சாபத்தை அதே பிறவியில நீ பகவத் ஸ்மரணத்தோட அனுபவிக்கிற. அவன் ராஜா ஸ்தானத்திலேந்து யானேன்ற ஸ்தானத்துக்கு கீழே இறங்கிட்டான். ஆனா பட்டத்திரி சொன்னார், குருவாயூரப்பா, இந்த சரித்திரத்துல எனக்கு என்ன புரியுறதுன்னா, கீழ்த்தரமான ஒரு ஜென்மாவை எடுத்தாலும் ராஜாவாக இருந்தவன் பிராணியாக மாறினா கூட முன்பு இருந்த போன ஜென்மால கிருஷ்ணா நாராயணா மாதவான்னு உன்னை ஆராதனை பண்ணி உன்னுடைய திருநாமத்தை சொல்லி புண்ணியத்தை பண்ணியிருந்தால் அடுத்த ஜென்மால கூட அப்ப சொன்ன திருநாமம், அப்ப ஏற்பட்ட ஒரு பகவத் பக்தி இந்த ஜென்மால நான் கடையேற்றும்ன்றதை நான் புரிஞ்சுட்டேன். அதனால இந்த பாக்கியத்தை அடைஞ்ச இந்திரத்யும்னன்ற ராஜா கஜேந்திரனாக ஒரு பிறவியை எடுத்து சத்வாதைனம் பிரத்யகாட்சோபிலேபேஹே அஸ்திந்திரத்வம் தஸ்மிருதி வியக்திதல்யமோ. அந்த திரிகூட மலையில பிறந்து பண்ண ஆரம்பிச்சானாமேன்னு 26வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை பட்டத்திரை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா, கும்பத்தில் பிறந்ததான குறிமுனியானையாக இம்பரிக திரிக என்றேக சபித்தனல் ஏகலோடும் வெம்பலில் உலத்தால் உன்னை புகழ்தனையாகியன்னோன் தெம்பு சேர் யானை மன்னன் என்றொரு பிறவி பெற்றான். இப்படி ஒரு பிறவி எடுத்தானாமே குருவாயூரப்பா. இந்த சரித்திரம் சத்தியமான அந்த யானையாக பிறவி எடுத்த கஜேந்திரன் அந்த திரிகூட மலையில சஞ்சாரங்களை பண்ணிட்டு அவன் சரித்திரம் எப்படி தொடர்றதுன்னு 26வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்துல வர்ணிக்கிறதுக்கு தயாராகிறார் பட்டத்திரி. தயாராகட்டும். அதற்குள்ள நாமும் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் உங்களுக்கு கவனத்துல இருக்கும்.
திருக்கோயில் தமிழ்நாட்டில் திருப்பத்தூர், அதாவது ஜோலார்பேட்டையிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திலேயும் வாணியம்பாடியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய கஜேந்திர வரதராஜ பெருமாள் திருப்பத்தூர் அந்த கோயிலுக்குள்ளே நாம் ஒவ்வொரு சன்னதியாக பிராகாரத்தில் தரிசித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகா, இப்போது நாம் தரிசிக்க வேண்டிய எம்பெருமான் தனி சன்னதியாக கஜேந்திர வரதர் மூலவராக இங்கு காட்சியளிக்கின்றார். ஆம், இந்த திருக்கோயில் கஜேந்திர வரதராஜ பெருமாள் திருக்கோயில். இவர் மட்டும் இங்கு மூலவராக இல்லாமல் மற்றொரு மூலவரும் இங்கு கோயில் கொண்டிருக்கின்றார். அவர் அழகான வரத ஸ்ரீனிவாச வரதனாக இங்கு காட்சியளிக்கக்கூடிய மூலவராக இருக்கின்றார். இப்போது நாம் தரிசித்துக் கொள்ள ஆரம்பித்திருக்கின்றோமே, இந்த மூலவர் தான் பிராச்சீனமாக முதலாக 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூலவராக ஸ்தல வரலாறானது கூறுகின்றது. இந்த கஜேந்திர வரதராஜரான மூலவர் பெருமாள் பிராச்சீனமான விக்கிரகம் என்று சொல்வது போல அழகான ஒரு திருமேனியுடன் நின்ற திருக்கோலத்துடன் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். சதுர்புஜங்கள், சங்கு சக்கரம், அது மட்டுமல்ல, இரண்டும் திருமுடி பின்பு தோள்களில் இணைக்கப்பட்ட இயற்கையாகவே விக்கிரகத்தில் அமைந்திருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தின் பிரத்யேகமான ஒரு சேவை. இந்த சக்கரம் பிரயோக சக்கரமாக இவருடைய திருக்கையிலே பரிமளிக்க, 3வது ஹஸ்தமானது அபய ஹஸ்தமாக நமக்கு பயங்களை போக்கக்கூடிய ஹஸ்தமாக அமைகின்றது. 4வது ஹஸ்தமானது சற்றே தன்னுடைய கையை மடித்தவாறு கடிகஸ்தமாக நமக்கு காட்சியை அளிக்கக்கூடிய கஜேந்திர வரதராஜ பெருமானுடைய திவ்ய தரிசனம் அஸ்த நட்சத்திரம் சேர்ந்த உயர்ந்த இந்த தினத்திலே நாம் காணப்பெற்றிருப்பது நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியமாகும். ஆக, அழகான திருமுகத்தினுடைய தரிசனத்தையும் அடைகின்றோம். கிரீடம், திருமண் காப்பு, ஆச்சரியமான ஒரு திருவடி சேவை. இது மட்டுமல்லாமல் ஒருபுறம் ஸ்ரீதேவி அழகான நின்ற திருக்கோலத்திலே பச்சை வஸ்திரத்தை தான் தரித்துக் கொண்டு உயர்ந்த திலகத்துடனும் கருணையே உருவெடுத்த திருமுகத்துடனும் நமக்கு காட்சியை அளிக்க, மற்றொரு புறத்திலே பூதேவி நாச்சியார் ஆனவள் அதே திருக்கோலத்தோடு தானும் ஒரு திலகத்தை தரித்துக் கொண்டு அழகாக காட்சியளிக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத பிராச்சீன கஜேந்திர வரதராஜ பெருமாள் மூலவருக்கு அருகிலேயே அமர்ந்த திருக்கோலத்திலே பெருந்தேவி தாயார் தானும் ஒரு மூலமூர்த்தியாக பிராச்சீனமான விக்கிரகமாக ஆச்சரியமாக சேவை சாதிக்கின்றார். இந்த தாயாரை தவிர இந்த திருக்கோயிலிலே தனியாக பெருந்தேவி தாயாரும் கோயில் கொண்டிருக்கின்றாள். அவரையும் நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது முதலிலே பிரதிஷ்டையான தாயாருடைய அமர்ந்த திருக்கோலம், ஆச்சரியமான ஒரு சேவை, கிரீடம், பகவானை பார்த்து அழகாக திவ்ய தரிசனத்தை தானும் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய தாயார் இரு கைகளிலே தாமரை பூவைத்தான் தாங்கிக் கொண்டு அபயகஸ்தமாகவும் வரதகஸ்தமாகவும் 3வது 4வது திருக்கரங்களால் நம்மை அனுகிரகித்துக் கொண்டு கருணையே உருவெடுத்த முகங்களுடன் காட்சியளிக்கக்கூடிய தாயாருக்கு எதிரிலேயே சிறிய உருவத்திலே மூலமூர்த்தியாக ரெக்கைகளை விரித்துக் கொண்டு கருட பகவானானவன் நமக்கு காட்சியை அளிக்க, மற்றொரு புறத்திலே ஹனுமான் அமர்ந்த திருக்கோலத்திலே தன்னுடைய திருக்கையை ஹிருதயத்திலே வைத்துக் கொண்டு ஆச்சரியமாக காட்சியளிக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத கஜேந்திர வரதன் பெருந்தேவி தாயார் பெரிய திருவடி சிறிய திருவடி ஆகியோருடைய உயர்ந்த தரிசனத்தோடு நாம் நாராயணீயத்தின் 26வது தசகத்தின் 3வது ஸ்லோகத்தை பட்டத்திரி எவ்வாறு துவங்குகின்றார் என்பதை சிரவணம் செய்வதற்காக குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் ஆரம்பித்து விட்டார். குருவாயூரப்பா, துக்தம் போதேர் மத்யபாஜி திரிகூட்டேக கிரீடம் சைலே யூதபோஜம் வசாபிகீஹி சர்வல் ஜல்துல் அத்யவர்த்திஷ்ட சக்யாக தொத்பக்தானாம் குத்ரனோத்கர்ஷலாபகாக. குருவாயூரப்பா, இந்திரத்யும்னன்ற ராஜா அகஸ்தியருடைய சாபத்தினால யானையாக பிறவி எடுத்து கஜேந்திரனாக இந்த திரிகூட மலையில வந்து சேர்ந்துட்டான். துக்தம்போதேர் மத்யபாஜி திரிகூட்டேக. ஏன் திரிகூட மலைன்னு குருவாயூரப்பா நான் சொல்றேன் தெரியுமா? திரிகூட மலைக்கு சமீபத்துல தானடா உன்னுடைய லோகமான வைகுண்ட லோகம் இருக்கு. உன்னுடைய பக்தனுக்கு நீ சாபத்தை கொடுத்தா கூட அவனுக்கு பண்ண அனுகிரகம் உன் கிட்டக்கையே அவனை பாண்டிய தேசத்திலேருந்து உன் பக்கத்துல அடுத்த பிறவியில
திரிகூட மலையில நீ அவனை சேர்த்துட்ட. அப்ப எல்லா மிருகங்களுக்கும் கஜராஜா அப்படின்ற பேரோட கிரீடல் செய்லே யூதபோஜம் வஜஹபீஹி. பட்டத்திரி சொன்னார், குருவாயூரப்பா, சாதாரணமா விலங்குகளுக்கெல்லாம் ராஜாவாக சிங்கம் தான் இருக்கும். ஆனா இந்த திரிகூட மலையில உன்னோட அனுகிரகம் இருக்கு, சிங்கத்துக்கு கூட ராஜாவாக கஜேந்திரன் விளம்பினான். அவனை பார்த்து எல்லா மிருகங்களும் நடுங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கம்பீரம் அங்க சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சா அந்த திரிகூட மலையில. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பதவியை கூட அவனுக்கு நீ கொடுத்தேன்னு சொன்னா, பூர்வ ஜென்மத்துல அவன் உன்னை தியானம் பண்ண ஒரு வைபவத்தை தவிர வேற என்னன்னு நான் சொல்றது? செவ்வைச்சூடுவார் சொன்னார் தமிழ் பாகவதத்துல, இன்னனே வனத்தில் ஓங்கி இலகுரு திரிகூடத்தில் பின்னும் அங்கு இருப்பில் வண்ண பெருங்குவடு உலவல் போல துண்ணிய கரிகற்கெல்லாம் சொல்லுமோர் பெருவேல்தல்ன மன்னிய பிடிகள் சூழ வயங்கும் ஓர் களிருமாதோ. அந்த உயர்ந்த ஒரு நிலைய கஜராஜாவாக நீ கொடுக்கிற. கம்பீரமாக அங்கேயும் இங்கேயும் தன்னோட இருக்கக்கூடிய பெண் யானைகள், பெண் குட்டி யானைகள் எல்லாத்தோடையும் அந்த காட்டுல பாகவதம் பேசித்து எத்கல்தமத்ரோ கஜேந்திர வியாக்ராதயோ வியாலமிருகாச கட்காக மகோரகாஸ்யாபி பயத்ரவல்தி சகௌர கிருஷ்ணா சரபஸ்யமர்யகா. அந்த பகவத் பக்தி மாறாம அவன் நாம ஸ்மரணம் பகவத் சிந்தனையோட இருக்கிறது என்ன ஆச்சரியம். குருவாயூரப்பா, இதுல நான் என்ன தெரியுமா புரிஞ்சுட்டேன்? தொத்பக்தானோ குத்ரணோத்கர்ஷலாபகா. நாராயணியத்துல 26வது தசகத்துல நீங்க பார்த்தா என்ன விசேஷம்னா, பல ஸ்லோகங்கள்ல ஒவ்வொரு ஸ்லோகம் முடியச்சேயும் கடைசி வரியில ஏதாவது ஒரு நீதிய நமக்கு புரியக்கூடிய ஒரு விஷயத்தை சுலபமாக நாராயண பட்டத்திரி சொல்லுவாராம். அது மாதிரி இந்த ஒரு ஸ்லோகத்தை முடிக்க போறார். அப்ப என்ன பண்றாருன்னா, தொத் பக்தானாம் குத்ரணோத் உத்கர்ஷலாபகா. உன்னுடைய பக்தர்களுக்கு எந்த பிறவியை எடுத்தாத்தான் என்ன, அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குமா, அவர்களுக்கு ஏதாவது பெருமைக்கு குறைவு இருக்குமா? இவன் யானையாக பிறவி எடுத்தா கூட பகவத் வாசனை மாறலையே. குருவாயூரப்பா, ஒருத்தருடைய அவ நடவடிக்கையை வச்சே அவ எந்த பிறவி இருந்தான்னு சொல்லிடலாமா? பட்டத்திரியோட ஒரு அனுமானம், சாதாரணமா ஒரு மனுஷியன் கூட ஒரே கோபிச்சுண்டு வல்லு வல்லுன்னு கத்திண்டே இருந்தான்னா அவன் போன பிறவியில நாயா இருந்திருக்கணுமா. அத குறைச்ச அனுபவம் பின்னாடி வருது. இன்னொருத்தரை அப்படியே முறைச்சு பார்த்துட்டே இருந்தான்னா அவன் கழுகா இருந்திருக்கணுமா. ஒருத்தருடைய ஒரு செயல்னால போன ஜென்மத்துல என்னவா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது சுலபம் போல, இது யானையா இருந்தா கூட பகவத் ஸ்மரண நல்ல சிந்தனையோட இது இருக்கிறதுனால போன ஜென்மத்துல ராஜாவா இருந்து மகாவிஷ்ணுவ தியானம் பண்ணவன்னு அந்த பெருமையை நான் என்ன சொல்றதுன்னு இந்த ஸ்லோகத்தை கஜேந்திரனோட தொடர்கிறார் நாராயண பட்டத்திரி. எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை திருப்பத்தூர் கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியை 3 பரிணாமத்திலேயும் சுதர்ஷனாழ்வாருடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடுத்த பகுதியிலே அடையலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயண